ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Nishu's Home Delight. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி வீட்டிலே எப்படி சிம்பிள் அண்ட் குயிக்காக நல்லா டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தீங்க 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். அண்ட் இது தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 750 கிராம்ஸ் சிக்கன் நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், இது கொஞ்சம் பெருசாக வெங்காயம் தக்காளி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவைப்படும். இது கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் கசூரி மேத்தி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு, கொஞ்சம் பட்டை, சோம்பு, ஏலக்காய், பெப்பர், இவ்வளோதாங்க. இந்த ஐட்டம்ஸ் வச்சு தான் இந்த கிரேவியை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த பெப்பர் கார்ன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஏலக்காய், ஒரே ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு. சோம்பு எப்போவுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதை நம்ம இப்போ அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். போகலாமா? எஸ், வா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. இதில் நான் ரெகுலராக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் இதில் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையிலும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ள சிக்கனோட ஊறிட்டு கிரேவி செம்ம டேஸ்ட் கொடுக்கும். ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும் இல்லைங்களா, அதனால் தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. செமி கிரேவியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கிரேவியாக நல்லா வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை 10லேருந்து 15 நிமிஷம் மூடி விட்டு வேக விட்டுணும். இப்போ சிக்கன் வேகிற அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் இட்லியும் நான் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இட்லி மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டு சான்ஸே இல்லைங்க. அதுவும் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி கூட நம்ம இட்லி சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரமாகவும் டைஜஸ்ட் ஆகிடும். அதனால தான் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசூரி மேத்தி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரேவி ரெடி. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, keep supporting me. Thanks for watching.